ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் உங்களது மாலை முரசு தொலைக்காட்சியில் தொடர்ந்து பகவத்கீதை படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப பகவத்கீதையில வெற்றிகரமா 11வது அத்தியாயத்துல நம்ம 16 ஸ்லோகங்கள் படித்து முடித்திருக்கிறோம். அதாவது விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்துல கிருஷ்ணருடைய விஸ்வரூபம், அதை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான், உனது விஸ்வரூபத்தை எனக்கு காண்பி கிருஷ்ணா. அதாவது நீ உன்னது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என நீ நினைத்தால் அதை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்கிறோம். அப்படி அர்ஜுனன் கேட்டதுனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டுகிறார். அதை நம்ம அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்ம அந்த விஸ்வரூபத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த விஸ்வரூபத்தை நாமே நேரில் பார்த்தது போல் நமக்கு எல்லாமே கிருஷ்ணருடைய கருணையினால் தெரிந்து விடுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த பகவத்கீதையின் சிறப்பம்சமே என்னவென்றால், நமக்கு தேவையான அறிவு அது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டு கேட்டு கேள்விகளாக கேட்டு கேட்டு அதற்கு கிருஷ்ணர் சொல்கின்ற அந்த பதில்கள், அதை நாம் படிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவு அனைத்துமே மொத்தமாக இந்த பகவத்கீதையிலேயே கிடைத்து விடுகிறது. நமக்கு என்னவெல்லாம் தேவையோ, நம்ம வாழ்க்கையிலே நமக்கு என்ன அறிவு தேவையோ அது அனைத்தும் ஒரே இடத்திலே இந்த பகவத்கீதையிலே கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்து விடுகிறார். ஏகஸ்தம், ஏகஸ்தம்னு ஒரே இடம். அதாவது தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஸ்ய தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. அது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாண்டவன் பார்த்தான், அர்ஜுனன் பார்த்தான் அந்த விஸ்வரூபத்துல. அதான் தத்ரை கஸ்தம். இகை கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம், இந்த ஜகம் முழுவதையும் என்னுடைய இந்த ஒரே இடத்திலே நீ பார் அப்படின்னு கிருஷ்ணரும் அர்ஜுனன் கிட்ட சொல்வார். இகை கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம், எல்லாம் அனைத்தையும் மம தேகே, மம தேகேன்னா என்னுடைய உடம்பிற்குள்ளே பார் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்வார். அதை தான் அர்ஜுனனும் பார்ப்பான். அர்ஜுனனும் கிருஷ்ணருடைய உடம்பிற்குள்ளே அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்ப்பான். அதை போன்று நமக்கு அந்த ஏகஸ்தம் ஒரே இடத்திலே, இந்த ஒரு புத்தகத்திலே, இந்த பகவத்கீதையிலே நமக்கு தேவையான அறிவு அனைத்தையுமே மொத்தமாக கிருஷ்ணர் நமக்கு சொல்லி கொடுத்து விடுகிறார். நம்ம இதை நன்றாக படித்து கிருஷ்ணருடைய கருணையினால் இந்த பகவத்கீதையை நம்ம முழுமையாக படித்து புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எல்லாமே தெளிவாக தெரிந்து விடுகிறது. சந்தேகம் என்பதற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. அதாவது அறியாமையினால் ஏற்படுகின்ற சந்தேகம், சந்தேகம் எதனால் உருவாகிறது? அறியாமை. அஞ்ஞான சம்பூதம். அஞ்ஞான சம்பூதம் என்றால் அறியாமையினால் தோன்றிய, அறியாமையினால் தோன்றிய சம்சயம். சம்சயம் என்றால் சந்தேகம். அதான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஞானாசினாத்மனக சித்வைத்தம் சம்சயம் யோகம் ஆதிஸ்தோ உத்திஸ்த பரந்தபா பாரதா. அது என்ன அப்படின்னா, அஜ்ஞான சம்பூதம் சம்சயம், அறியாமையினால் உருவான அந்த சந்தேகங்களை நம்ம பகவத்கீதை என்கின்ற அறிவு என்கின்ற ஆயுதங்களால் சிதைத்து விட வேண்டும். ஞானாசின் ஆத்மனக, ஞானாசின் ஆத்மனக சித்வைதம். சித்வைதம் என்றால் சிதைத்து விடுவது. நமக்கு அந்த பகவத்கீதை அறிவு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்து விட்டார். இதை முழுமையாக படித்து நன்றாக புரிந்து கொண்டு, இந்த அறிவை நாம் முற்றிலும் நன்றாக படித்து புரிந்து கொண்டால் அப்புறம் நமக்கு சந்தேகம் என்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொல்வது போன்று, கத சந்தேகா, எனது சந்தேகம் போய்விட்டது, நீங்கிவிட்டது. கத சந்தேகம். அப்பொழுது குழப்பம் என்பதற்கும் மனதிலே இடமில்லாமல் போய்விடும். நஷ்டோ மோகா. நஷ்டோ மோகா என்றால் எனது மோகம், குழப்பம் நஷ்டமாகிவிட்டது, தீர்ந்து விட்டது, குழப்பம் தீர்ந்து விட்டது. அதனால இந்த பகவத்கீதை நம்ம முழுமையாக படித்து விட்டால், இந்த பகவத்கீதை அறிவு, பகவான் பாடிய பாடல், பகவத்கீதை என்றால் பகவானின் கீதை, பகவானின் பாடல். இந்த பகவத்கீதையை நம்ம நன்றாக படித்து எல்லாவற்றையும் நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டால் நமக்கு எந்தவித சந்தேகமோ குழப்பமோ இருக்கவே இருக்காது. எல்லாமே நமக்கு அப்பொழுது தெளிவாக தெரிந்துவிடும். அதற்குத்தான் இந்த பகவத்கீதை அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப என்னவாகும்?
நமக்கு குழப்பமோ சந்தேகமோ இல்லாவிட்டால் என்னவாகும்? நம் மனதிலே நிம்மதி குடிகொண்டு விடும். நிம்மதி, மனதிலே நிம்மதி பிறந்துவிடும். அதாவது ஞானம் லப்த்வா பராம் சாந்தி, பரம நிம்மதி நமது மனதிலே கிடைத்துவிடும். நமக்கு தான் எந்த விதமான சந்தேகமும் குழப்பமும் இல்லை. அப்பொழுது எந்த விதமான கவலையும் இல்லை. கவலைகள் ஓடிவிடும். ஏனென்றால் இந்த பகவத்கீதை அறிவின் மூலம் நம்ம இந்த பகவத்கீதையை படித்து நன்றாக புரிந்து கொள்வதன் மூலம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்கின்ற அறிவு நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கிடைத்து விடுகிறது. கிருஷ்ணர் தான் எல்லாமே, அவர் இல்லாமல் நாம் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற அறிவு நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிந்து விடுகிறது. அதனால் நம்ம அனைத்து செயல்களையும் கிருஷ்ணருக்காகவே செய்ய ஆரம்பித்து விடுவோம். கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாகவே, கிருஷ்ண உணர்வோடு நம்ம வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தையுமே கிருஷ்ணருக்காக செய்ய ஆரம்பித்து விட்டால், கிருஷ்ணருக்காக செய்து விட்டால், அப்பொழுது நம்ம மனதால் எப்போதும் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருப்போம். வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டோம். அப்போது நமது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் எல்லா நேரமும் நம்ம கிருஷ்ணரை மட்டுமே மனதால் நினைத்து கொண்டிருந்தால் நம்ம எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, மச்சித்தக சர்வதுர்கானாம் மத் பிரசாதா தரிசியசி. அதாவது என்னையே நினைத்து கொண்டிருந்தால் மச்சித்தக சர்வதுர்கானாம் அப்படின்னா அனைத்து கஷ்டங்களும் என்னுடைய கருணையினால் மத் பிரசாதா தரிசியசி, என்னுடைய கருணையினால் நீங்கிவிடும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால நமக்கு முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தால் அவருடைய கருணை கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் எல்லோருக்கும் கருணை மொழி பொழிகிறார். ஆனால் அந்த கருணையை நாம் எப்போது பெற முடியும் என்றால், நாம் எப்போதும் மனதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தால் மட்டுமே கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணரை நினைக்காம நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்ம கிருஷ்ணருடைய கருணை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது வராது, கிடைக்காது. ஏயதா மாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவ பஜாமிகம். எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணரிடம் சரணம் அடைகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செயல்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு, இந்த மனித உடம்பு, மனித வாழ்க்கை, இது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான வாய்ப்பு இந்த மனித வாழ்க்கை. இதை நம்ம முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த பகவத்கீதை அறிவை நன்றாக படித்து பெற்றுவிட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படித்து, மொத்தம் 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள், அவ்வளவுதான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. படிக்க படிக்க தானா புரியும். இந்த பகவத்கீதையை படிக்க படிக்க கிருஷ்ணருடைய கருணையில எல்லாமே நமக்கு நல்லாவே புரியும். எல்லாமே நல்லாவே புரியும். எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அப்படி எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பகவத்கீதையை நன்றாக படித்து இதன்படி நாம் செயல்பட்டு விட்டால், இந்த பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடி நாம் வாழ்க்கையை நடத்திவிட்டால், அப்புறம் நமது கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். சந்தேகம் தீர்ந்துவிடும், குழப்பம் நீங்கிவிடும். அப்புறம் நாம் எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் இந்த பகவத்கீதையின் மூலம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மனித உடம்பின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி விட வேண்டும். யாரும் இந்த உலகத்துல எதையும் கொண்டு போக போறது கிடையாது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் செய்கின்ற சேவை இருக்கிறது அல்லவா, அதை நாம் கொண்டு போக போறோம். அது எப்போதும் நம் கூடவே இருக்கும். நமக்காக சேவை செய்து நாம் ஜடப்பொருட்கள் மீது பற்று வைத்து
கிருஷ்ணரை மறந்துவிட்டு இந்த ஜட உலகத்திலே நம்ம எவ்வளவு சேர்த்தாலும் எதையும் கொண்டு போக போறது கிடையாது. ஆனால் கிருஷ்ணருக்கு செய்கின்ற சேவை நம் கூடவே வரும். அதனால் இந்த உலகத்துல நம்ம சொத்து 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 என்று சேர்த்தாலும் செத்து விடுவோம், சாகாமல் வாழும் ஒருவரை இவ்வுலகில் காண முடியுமா? சொந்த பந்தம் எதுவும் சாவை தடுத்து நிறுத்த முடியுமா? உடலை விட்டு உயிர் போனா உடம்பு கூட சொந்தம் இல்லை, அதுதானே உண்மை. சொத்து 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 என்று சேர்த்தாலும் செத்து விடுவோம், சாகாம வாழும் ஒருவரை இவ்வுலகில் காண முடியுமா? சொந்த பந்தம் எதுவும் சாவை தடுத்து நிறுத்த முடியுமா? உடலை விட்டு உயிர் போனா உடம்பு கூட சொந்தமில்ல. அதாவது உடலை விட்டு உயிர் போயிருச்சுன்னா அப்புறம் இந்த உடம்பு பிணமாகிவிடும். பிணமாகிவிட்டால் அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு நம்மளை வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம உடம்ப ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்க மாட்டாங்க. அதை சீக்கிரமா போய் எரிக்கவோ புதைக்கவோ செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. ஆனா நம்ம அந்த ஆத்மாவாகிய நாம் இந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவைகளை செய்து விட்டால், கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ண பக்தியோடு அனைத்து செயல்களையும் கிருஷ்ணார்ப்பணமாக நம்ம எல்லாவற்றையும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் விதமாக செய்துவிட்டால், நாம் இறக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு செய்த அந்த சேவைகள் அது எப்பொழுதும் நம் கூட நிலைத்தே இருக்கும். ஆனால் இந்த ஜட உலகத்திலே நாம் எத்தனை சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தாலும் எதுவும் நம் கூட இருக்கவே இருக்காது. அதனால இந்த பகவத்கீதை அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு. இந்த அறிவை பெறுவதுதான், இதுதான் நமது அழிக்க முடியாத சொத்து. இந்த பகவத்கீதை தான் நமது அழிக்க முடியாத சொத்து. இந்த அறிவை நம்ம பெற்றுவிட வேண்டும். இந்த பகவத்கீதை என்கின்ற சொத்து இதை நம்ம பெற்றுவிட வேண்டும், படித்து விட வேண்டும், புரிந்து விட வேண்டும். அப்படி புரிந்துவிட்டால் கிருஷ்ணருடைய கருணையினால் நமது கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும். நம்ம 11வது அத்தியாயத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 16 ஸ்லோகங்கள் விஸ்வரூபத்துல படிச்சிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து நம்ம 17வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன அப்படின்னா 15வது ஸ்லோகத்தில இருந்து அங்கே விஸ்வரூபத்திலே அங்க என்னவெல்லாம் பார்க்கிறானோ அதை கிருஷ்ணரிடம் சொல்கிறான். இதன் மூலம் நமக்கு அந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கிறது என்பது தெரிகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப 17வது அத்தியாயத்துல அங்க அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த விஸ்வரூபத்துல என்ன பார்க்கிறான் அப்படின்னா, கிரீடினம் கடினம் சக்ரினம் ச तेजोराशिं सर्वतो दीप्तिमन्तं पश्यामि त्वां दुर्निरीक्ष्यं समन्तात् दीप्तानलार्कत्यूदिमप्रमेयम् அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா, கிரீடினம் கடினம் சக்ரினம் அப்படின்னா கிரீடங்கள், கதைகள், சக்கரங்கள். அந்த விஸ்வரூபத்திலே கிரீடங்கள், கதைகள், சக்கரங்கள். தேஜோராசிம் சர்வதோ தீப்தி மந்தம். அதாவது என்னவென்றால் அங்கே சர்வதோ தீப்தி மந்தம் என்றால் அனல்குக்கும் நெருப்பாக தீப்தி மந்தம் அங்கே பார்க்கிறான். அங்கே என்னவென்றால் கண்களை கூச வைக்கின்ற அளவுக்கு துர்நிரீக்ஷம். துர்நிரீக்ஷம் என்றால் கண்கள் கூசுகின்ற அளவுக்கு அனைத்து திசைகளிலும் அங்கே அவன் கிருஷ்ணரை அனல்கக்கும் நெருப்பாக அளவற்ற சூரிய ஒளியாக அவன் சர்வதோ தீப்தி மந்தம் அங்கே பார்க்கிறான் அந்த விஸ்வரூபத்திலே. அதாவது தீப்தா அனலா அனலா அப்படின்னா அந்த ஜொலிக்கின்ற அந்த பிரகாசமாய் ஜொலிக்கின்ற அந்த தீப்தானலா அர்க்கத் அப்பிரமேயம். அதாவது அங்கே அளவற்ற பிரகாசமாய் ஜொலிக்கும் கிருஷ்ணரை எல்லா இடத்திலும் அவன் பார்க்கிறான், அந்த விஸ்வரூபத்திலே பார்க்கிறான். பிரகாசமாய் ஜொலிக்கும் உன்னை காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது என்ன அப்படின்னா அளவற்று, அப்பிரமேயம் என்றால் அளவற்று. அதான் கிரீட்டினம் கடினம் சக்ரினம் ச தேஜோ ராசிம் சர்வதோ தீப்தி மந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்க்கத் ஜூதிம் அப்பிரமேயம். அதாவது என்ன அப்படின்னா, கிரீடங்கள் கதைகள் சக்கரங்களுடன் அனல் கக்கும் நெருப்பாக அளவற்ற சூரிய ஒளியாக கண்களை கூச வைத்து அனைத்து திசைகளிலும் பிரகாசமாய் ஜொலிக்கும் உன்னை காண்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
அதாவது என்ன அப்படின்னா, கிரீடங்கள் கதைகள் சக்கரங்களுடன் அனல்கக்கும் நெருப்பாக அளவற்ற சூரிய ஒளியாக கண்களை கூச வைத்து அனைத்து திசைகளிலும் பிரகாசமாய் ஜொலிக்கும் உன்னை காண்கிறேன் அப்படின்னு அங்க 11வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பத்தி சொல்றான். அப்புறம் தொடர்ந்து 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निदानं त्वमव्ययः शाश्वत धर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. त्वमक्षरं பரமம் வேதித்தவ்யம், நீ அக்ஷரம், நீ நிலை தவறாதவன். துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம், நீ அறியக்கூடிய பரமன், அறிய வேண்டிய பரமன். வேதித்தவ்யம் பரமம் வேதித்தவ்யம். துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், நீ இந்த அகிலத்தை உயர்த்தி தாங்கி நிற்பவன். துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். துவம் அவ்யயக, நீ அழிவற்றவன். சாஸ்வத தர்ம கோப்தா, அதாவது அழியாத இந்த தர்மத்தை காப்பவன், அழியாத தர்மத்தை காப்பவன். அவன் சாஸ்வத தர்ம கோப்தா, நீ அழிவற்றவன். நீ துவம் அவ்யயக சாஸ்வத தர்ம கோப்தா அப்படின்ட்டு சனாத்தனஸ்துவம் புருஷோ மதோமே, நீ நிலையானவன். சனாத்தனஸ்துவம், நீ புருஷன், நீ உத்தம புருஷன். கிருஷ்ணர் புருஷோ மதோமே, இது எனது எண்ணம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணரை பத்தி அந்த விஸ்வரூபத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அதாவது நீ நிலை தவறாதவன், அறிய வேண்டிய பரமன், நீ இந்த அகிலத்தை உயர்த்தி தாங்கி நிற்பவன். நீ அழிவற்றவன், அழியாத தர்மத்தை காப்பவன், நிலையான புருஷன் நீதான் என்பது எனது எண்ணம். அதாவது நீ நிலை தவறாதவன், அறிய வேண்டிய பரமன், நீ இந்த அகிலத்தை உயர்த்தி தாங்கி நிற்பவன், நீ அழிவற்றவன், அழியாத தர்மத்தை காப்பவன், நிலையான புருஷன் நீதான் என்பது எனது எண்ணம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஸ்வரூபத்தை பத்தி அர்ஜுனன் ரொம்ப தெளிவாக அந்த விஸ்வரூபத்தை பார்த்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் அர்ஜுனன். தொடர்ந்து 11வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, அநாதி மத்யாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசிசூரிய நேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்த குதாசவக்த்ரம் ஸ்வதேஜஸா விஸ்வமிதம் தபந்தம். அதாவது அநாதி மத்யாந்தம் அனந்த வீரியம், அதாவது ஆதி ஆதி மத்தியம் அந்தம், அது எதுவுமே தெரியாதவன். அதாவது முதல் மத்தியம் முடிவு, முடிவற்றவன். எங்க தோன்றுகிறது, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடியுது அப்படிங்கறதே அந்த விஸ்வரூபத்துல தெரியல. நீ அதனால முதலும் மத்தியமும் முடிவும் இன்றி இருப்பவன். அதான் அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் என்றால் அளவற்ற வீரம் கொண்டவன். அனந்த வீரியம், அனந்த வீரியம். அனந்த பாகும், அனந்த பாகும் என்றால் அளவற்ற கைகள், அளவற்ற வீரியம், அளவற்ற கைகள். சசி சூரிய நேத்திரம், சசி என்றால் சந்திரன், சூரிய என்றால் சூரியன், நேத்திரம் கண்கள். சந்திரனும் சூரியனும் உனது கண்கள். அதான் சசி சூரிய நேத்திரம். பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாசவக்த்ரம், அதாவது நான் அந்த தீப்த ஹுதாச வக்திரம் என்றால் உனது வாயிலே இருந்து, வக்திரம் என்றால் உனது வாயில், அந்த வாயிலே இருந்து தீப்த ஹுதாச தீஜ்வாலைகள் வருவதை நான் காண்கிறேன். பஷ்யாமி, பஷ்யாமி என்றால் நான் காண்கிறேன். துவாம், உன் வாயிலே இருந்து, உன் வாயிலிருந்து தீஜ்வாலைகள் வருவதை நான் காண்கிறேன் அப்படின்னு அந்த விஸ்வரூபத்தை பத்தி அர்ஜுனன் சொல்றான். ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம், உனது அந்த ஜொலிக்கும் ஒளியால் ஸ்வதேஜசா இந்த ஜகம் முழுவதும் தகிக்கிறது. அதான் ஸ்வதேஜசா, ஸ்வதேஜசா விஸ்வமிதம் ஜகந்தம், ஸ்வதேஜசா விஸ்வமிதம் ஜகந்தம் அப்படின்னு சொல்றான். அதாவது அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசிசூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாச வக்ரம் ஸ்வதேஜசா வக்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். அதாவது என்ன அப்படின்னா,
முதலும் மத்தியமும் முடிவும் இன்றி அளவற்ற வீரத்தோடும் கைகளோடும் சூரிய சந்திரனை கண்களாக கொண்டிருக்கும் உனது வாயிலிருந்து தீஜ்வாலைகள் வருவதை காண்கிறேன். உனது ஜொலிக்கும் ஒளியால் இந்த ஜகமே தகிக்குது அப்படின்னு சொல்லும். அது முதலும் மத்தியமும் முடிவும் இன்றி அளவற்ற வீரத்தோடும் கைகளோடும் சூரிய சந்திரனை கண்களாக கொண்டிருக்கும் உனது வாயிலிருந்து தீஜ்வாலைகள் வருவதை காண்கிறேன். உனது ஜொலிக்கும் ஒளியால் இந்த ஜகமே தகிக்கிறது அப்படிங்கிறோம். இப்ப 11வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல தொடர்ந்து அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் என்ன பார்க்கிறான் அப்படின்னா, தியாவா பிருத்திவ்யோரிதமந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திசஸ்ச சர்வாக திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். அதாவது தியாவா அப்படின்னா ஆகாயம், விண்ணிலிருந்து, பிருத்திவி என்றால் மண்ணு, விண்ணிலிருந்து மண்ணுலகம் வரை, அந்தரம் ஹி அனைத்து இடங்களிலும், இடைப்பட்ட இடங்களிலும், விண்ணிலிருந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும். அதாவது வியாப்தம் அனைத்து திசைகளிலும், திசஸ்ச சர்வாக அனைத்து திசைகளிலும் நீ ஒருவனே வியாப்தம் நிறைந்துள்ளாய். துவயக்கேன நீ ஒருவனே, துவயக்கேனா என்றால் நீ ஒருவனே நிறைந்துள்ளாய் அனைத்து திசைகளிலும். அந்த விஸ்வரூபத்திலே விண்ணிலிருந்து மண்ணுலகம் வரை அனைத்து இடங்களிலும் அனைத்து திசைகளிலும் நீ ஒருவனே நிறைந்துள்ளாய். திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம். அந்த உன்னுடைய தவே அப்படின்னா உன்னுடைய இந்த உக்ரமான இந்த அற்புதமான இந்த ரூபத்தை பார்க்கும் பொழுது பார்த்து திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். அதாவது உலகங்களும் அப்படியே நடுங்கி போயுள்ளது. லோகத்ரயம்னா உலகங்களும் அப்படியே நடுங்கி போயுள்ளது. அதாவது தியாவா பிருத்திவ்யோரிதம் அந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திசஸ்ச சர்வாக திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, விண்ணிலிருந்து மண்ணுலகம் வரை அனைத்து இடங்களிலும் அனைத்து திசைகளிலும் நீ ஒருவனே நிறைந்துள்ளாய். மகாத்மாவே உனது அற்புதமான உக்ரமான ரூபத்தை பார்த்து மூவுலகங்களும் நடுங்கி போயுள்ளது. மகாத்மாவே அதாவது விண்ணிலிருந்து மண்ணுலகம் வரை அனைத்து இடங்களிலும் அனைத்து திசைகளிலும் நீ ஒருவனே நிறைந்துள்ளாய். மகாத்மாவே உனது அற்புதமான உக்ரமான ரூபத்தை பார்த்து மூவுலகங்களும் நடுங்கி போயுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபத்தை நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக விஸ்வரூபத்தை பத்தி இந்த பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அறிவு வேற எங்கேயுமே கிடைக்காது, இந்த பகவத்கீதையில மட்டும்தான். இந்த பகவத்கீதையை நம்ம நன்றாக படித்து இதை முழுமையாக தெரிந்து கொண்டால் போதும். இதை மறுபடியும் படித்து கிருஷ்ணரை பற்றிய அறிவு நம்ம தெளிவாக தெரிந்து நன்றாக புரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டமோ கவலையோ நஷ்டமோ எதுவுமே இருக்காது. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லா நேரமும் அந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே மனதால் நினைத்து கொண்டிருந்தால் போதும். அவரையே நினைத்துக் கொண்டிருந்தால் மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவைசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயனகா. நீ என்னையே நினைத்திரு, எனது பக்தனாகிவிடு, என்னை வழிபடு, எனக்கு நமஸ்காரம் செய், உன்னையே எனக்கு தந்துவிட்டு சேவை செய்தால் என்னிடம் வந்து விடுவாய் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால நம்ம இந்த பகவத்கீதையை படித்து எல்லா நேரமும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாகவே அனைத்து செயல்களையும் செய்து விட்டால் நம்ம கண்டிப்பா இந்த துன்பங்கள் நிறைந்த ஜட உலகத்திலே இருந்து விடுபட்டு கிருஷ்ணர் இருக்கின்ற கோலோகத்திற்கு சென்று விட முடியும். மேலும் இந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் என்ன பார்க்கிறான் என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.